சமீபமாக கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை கோயில் சம்பந்தமாக கோயில் இனாம் நில பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 7 முறை அந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு சீல் வைக்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் அந்த சீல் வைப்பு நிகழ்ச்சியில் மக்களோடு சேர்ந்து வந்த அதிகாரியிடத்தில் மக்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு நேரம் வேண்டும் என்று சொன்னோம். இருந்தாலும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை மதிக்கிறோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். இருந்தாலும் கிட்டத்தட்ட சுமார் 60 ஆண்டுகளாக அதில் குடியிருந்து வரக்கூடிய மக்கள், அதற்கு முன்னர் இருந்து கூட அதற்கு பின்னர் அது மனைப்பிரிவுகளாகி தன்னுடைய சொந்த உழைப்பால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தால் ஒரு ஆசையாக சின்ன ஒரு வீடு வாங்கி கட்டி குடியிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தரப்பில் போய் அந்த அதிகாரிகிட்ட பேசினோம். அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க. நேற்று கூட உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. மீண்டும் திங்கட்கிழமை வழக்கு வருவதாக நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் அந்த பேட்டியில் ஃப்ராடு 420 அப்படின்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். வார்த்தை வருது, பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கார். அவருக்கு அந்த ஃப்ராடுக்கும் 420க்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அதையும் சொல்லிவிட்டு இந்த மேட்டருக்கு வர்றேன். ஒருத்தனை ஆள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது, போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது, ஸ்பிரிட்டு கடத்துறது, வேலை வாங்கி தரமுன்ட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, வாங்கினவங்ககிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அதே போல் 25,000 பேருக்கு சொந்த நிதியில் 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் கட்டித்தரமுன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது, வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது, ஸ்டாலின் 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05க்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போங்க, எவனும் கேட்க மாட்டான், எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளருடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது. பல வருடங்களாக 2012 ஆரம்பித்த பிரச்சனை, கோயில் நில பிரச்சனையில் 100 நாளில் பட்டா போட்டு தர்றேன், அப்படி கொடுக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது. இதையெல்லாம் செய்கிறவனுக்கு பேர் தான் 420 ஃப்ராடு. இதெல்லாம் தெரியாமல் அவர் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேர் சொல்லாமல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன் நான். அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அதிமுக ஆட்சியில் போட்டதாகவும், ராதாகிருஷ்ணன் இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பதிவு பண்ணுறார். அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த இனாம் நில பிரச்சனை இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 200 வழக்குக்கு மேலே போட்டிருக்கார். அதில் வெண்ணமலை கோயில் விளக்கம் ஒன்று. அவரே நேற்று கோர்ட்டில் விளக்கம் சொல்லியிருக்கார். 2012 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. 2018 வழக்கு போடுறாரு, 19 தீர்ப்பு வருது. அப்போ தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க, அதே போல் வேலாயுதம்பாளையம் புகழிமலையை சார்ந்தவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம், அட்வொகேட் ஜெனரலை பார்த்தோம், செக்ரட்டரி பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்து அப்போ அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு 15 சர்வே நம்பர் மட்டும்தான்.
அவங்களெல்லாம் பார்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதில் அவர் என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் போனஃபைட் பர்ச்சேசர், இவங்கெல்லாம் தெரியாமல் அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைங்க, கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தோம். அதில் 200 பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது. நான் இருக்கும்பொழுது வாங்கி கொடுத்தோம். ஆனால் அப்போ அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ கொரோனா வேறு இருந்தது. அந்த நேரங்களில் அதை அமல்படுத்த முடியல. கமிட்டி போட்டோம், கமிட்டி மீட்டிங் போட்டோம். ஆனால் இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார். போட்டு நீங்கள் பணமெல்லாம் கட்டாதீங்க, நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த நிலம் வச்சுருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரங்கிறாரு, இவர் நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்கிறாருன்ட்டாங்க நம்மளே. அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நின்று போச்சு. இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு. பல கட்ட பிரச்சனைகள் நடந்தது, சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது. எதிர்க்கட்சிங்கிற முறையில் நான் வர்றோம்னு அங்கே போனேன். ஆனால் அப்போ அவங்கெல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது, அதிமுகக்காரங்க தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க, வராதீங்கன்னு சொன்னாங்க. அதனால இது வரைக்கும் வரல. இப்போ பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன். நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதறார். அப்படியே என்ன சொல்கிறார், ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும் அவருக்கு நிதி உதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் 4 தடவை 5 தடவை சொல்கிறார் திரும்ப திரும்ப. நான் ராதாகிருஷ்ணனை பார்த்ததோடு கிடையாது. நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்கே வந்தப்போ எல்லாரும் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஒரு உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க. எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி 3:30 மணிக்கு விட்டாங்க. திருப்பி நான் 6 மணிக்குன்னு சொன்னாங்க, வந்தேன். இவங்க உள்ளே பேசிட்டு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்லாம் பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி. ஏன்னா இவங்க அது வேறு மாதிரி இப்போ கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இது சரியாக வராது, இதெல்லாம் தப்பு, எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் நான் பார்த்ததோடு கிடையாது. நான் உதவி பண்ணுறது சம்பந்தமாக இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லேயே விளக்கம் சொல்லிட்டார். அதுக்கு யாரும் எனக்கு உதவி பண்ணல, ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதா சொன்னாங்க. ஏன்னா லைவில் பார்க்க முடியல. அதுக்கு அதுக்கு அது யாரும் உதவி பண்ணல, எனக்கு யாரும் உதவி பண்ணான்னு முதல்ல நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் கையாளாகாத தனம், 100 நாளில் பட்டா போட்டு தரமுன்னு இவர் சொன்னது மட்டுமில்ல, துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இனாம் நிலம் 0 வேல்யூ பண்ணின இனாம் நிலமெல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்கார். யார் இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர். அதெல்லாம் விட்டுட்டு 100 நாளில் பட்டா போட்டு தரோம்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுகிறார். 4.5 வருஷம் என்ன எங்கே போனான்னு கேட்குறார். நான் எதிர்க்கட்சி, உனக்கு ஓட்டு போட்ட மக்கள், நீ 4.5 வருஷம் எங்கே போன? நான் கேட்பேன்ல திருப்பி. ஒரு தவறு, 4.5 வருஷம் இல்லை, 1.25 வருஷம் உள்ளே இருந்தார், புழலில் இருந்தார். அதை கழிச்சுக்கிட்டா 3.25 வருஷம். 3.25 வருஷம் எங்கே போனார் இவர்? என்னையே கேட்குறாரு 4.5 வருஷம் எங்கே போனார்ன்னு. மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார். தொகுதியில் பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மக்கள் தான் நீதிமன்றம். அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சவர் எங்கே போனார்? அவர் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இது வரைக்கும் 7 தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு. ஆனால் சமீபத்தில் டிவிகே மீட்டிங் நடந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த 10வது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஏன் இப்போ மக்கள் பாதிக்கிறாங்களே, வர தெரியாதா? என்னை கேட்குறாரு 4.5 வருஷம். யார் கேட்குறா? சும்மா இந்த டிஎம்கேல இருக்கான் பார், அவனுங்களெல்லாம் விட்டு இந்த வலுசிலெல்லாம் விட்டுக்கிட்டு பேச வைக்கிறது. நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத வார்த்தைகள்லாம் வருது. நான் கேட்குறேன், 4.5 வருஷம் இல்லை, 1.25 வருஷம் புழல் ஜெயில், அதை கழிச்சிட்டா 3.25 வருஷம்.
நீ எங்கே போனேன்னு நான் கேட்குறேன். அதனால் தன்னால் கையாளாகாத தனத்தை திசை திருப்ப பார்க்குறார். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லைங்க. இப்போ ஸ்டார்டிங் வெண்ணமலையில் 540 ஏக்கர். அடுத்தது ஈஸ்வரன் கோயில். நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3600 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அதில் 900 ஏக்கர் இனாம் கரூர் பகுதியிலே இருக்குது. அதுக்கு பேர் அந்த நகரத்துக்கு பேர் இனாம் கரூர். அந்த 900 ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றினா அந்த மக்கள் எங்கே போவாங்க? இதே மாதிரி கல்யாண வெங்கட்ரமண சாமி கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இருக்குது. அது தாந்தோணிமலை ஏரியா பூரா பாதிக்கும். இதுபோல் புகழிமலை இருக்குது, வேலாயுதம்பாளையம் பூரா பாதிக்கும். இதே போல் கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது. இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்தில் அன்னைக்கு நிலம்தான் இருந்தது, விவசாயம்தான் தொழில், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு மானியமாக கொடுத்த நிலங்கள் அது. அதை பல கட்டங்களாக கடந்து 1963 67 அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. பட்டா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது பல கை மாறி இன்றைக்கி நகரங்கள் பெருசாயிருச்சு. அதில் பல பதரப்பட்ட மக்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அதில் குடியிருக்கிறாங்க. அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க. ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல, 0 வேல்யூ. ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை. இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத எங்களுடைய நோக்கம். மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த கோயில்களும் பாதிக்காத வகையில் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத நாங்கள் அப்பொழுது இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் நான் எடப்பாடியார் இடத்துல இதை எடுத்து சொன்னோம். அவரும் இதை கூர்ந்து கேட்டு போய் செக்ரட்டரியெல்லாம் பார்க்க சொன்னார். செக்ரட்டரியெல்லாம் பேசினார். கொரோனா வராமல் இருந்திருந்தால் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கும். கொரோனா காலத்தில் கோர்ட்டு 1 வருஷம் செயல்படலை. எந்த அரசு இயந்திரமும் செயல்படாத காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ இவங்க அன்னைக்கு தீர்ப்பு அப்புறம் அதிகாரிகள் குளறுபடிகள்னால இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்கிறார். அதிகாரிகள் குளறுபடியெல்லாம் இல்லை, அதிகாரிகள் இருக்கிறது தான் போட முடியும். அவர் ராதாகிருஷ்ணன் வழக்கு போடும் பொழுது அந்த 15 நம்பரை நோட் பண்ணி போடுறார். அந்த 15 நம்பரும் கோர்ட்டில் போய் என்ன ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்கிற ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபைல் பண்ணுறார். அப்போ அதிகாரி இருக்கிறது தான் போட்டாங்க. சரி, அப்போ இருந்து அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு. இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, உங்கள் அதிகாரி தானே இருக்காங்க. அந்த தவறை திருத்தி கொண்டு கோர்ட்டில் போட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணலாம்ல. இந்த 4.5 வருஷம் எங்கே போனாங்க? நான் 3.25 வருஷம் 1.25 வருஷம் புழல் இருந்தது கழிச்சுட்டா 3.25 வருஷம் இருந்தார். அப்போ நியாயத்தை எடுத்து சொல்லாமல் அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டார். டிஆர்ஓ சூரிய பிரகாஷ்னு பேர் சொல்லி சொல்கிறார். அந்த சூரிய பிரகாஷ் இன்னும் தப்பு கோயில் பிரச்சனையில் 5 கேட்டகரின்னு சொல்கிறாங்க. அந்த 5 கேட்டகரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், இது அதிகாரிகளுக்கும் தெரியும். இதையெல்லாம் நம்ம முழுசாக ஆராய்ஞ்சு அதை சரியான முறையில் அரசு கையாள வேண்டும். 100 நாளில் பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் கூட கேட்கல, திமுக காரதான் ஒருத்தர் கேட்குறாரு. 100 நாளில் பட்டா கொடுக்கலின்னு சொன்னீங்கல்ல, கொடுக்குறோம்னு. இப்போ சட்டையை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டான்? மக்கள் கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட பேசணும்.